பக்கம் 6 எழுத்தை நிரப்புக. எழுத்தை நிரப்புக, சொல்லுக்கு உரிய படம் வரைக. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள். இங்கே பாருங்கள், ஏர், விளக்கு, இஞ்சி, மேகம், உரல், நத்தை, பந்து, தட்டு, சீப்பு, ஆலமரம், இவ்வளோ கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுக்குள்ளேயும் நிறைய எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு எழுத்துக்கள் இந்த பகுதியில் விட்டு விட்டு போயிருக்குது. என்ன எழுத்துன்னு கண்டுபிடிச்சி அந்த எழுத்து இந்த படத்தோடு நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கணும். டேஷ் போட்டு ரல், ரல்னால் என்ன வந்திருக்கும்? உரல். ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன எழுதிக்கலாம்? ஓ எழுதிக்கலாம், உரல். இப்போ உரல் எழுதியாச்சா? உரல் படம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குதா? அப்போ அந்த படத்தை நம்ம வரையலாமா? இந்த மாதிரி ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதில் ஒரு குட்டி வட்டம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை 2 டைம் உரல் வரைஞ்சாச்சா? அடுத்தது இங்கே ல லமரம், ஆலமரம். ஆ போடுங்க. ஆலமரம். ஆலமரம் படம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வரையலாம். இந்த பக்கம் ஒரு கோடு, இந்த பக்கம் ஒரு கோடு போட்டுட்டு இங்கேருந்து ஒரு கோடு போட்டு விட்ருங்க. சரிங்களா? இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஐஸ்கிரீமுக்கு இந்த மாதிரி வரைவீங்க. ஸோ இந்த மாதிரி வரைஞ்சி இதில் இந்த மாதிரி தான் ஆலமரம். மேக என்ன போடலாம்? மேகம். ஸோ அப்போ மேகம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வரையலாம். இந்த மாதிரி அழகாக மேகம் வரைச்சிக்கிட்டோம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது இந்து, பந்து. இங்கே இருக்குது இல்லைங்களா பந்து, அந்த மாதிரிலாம் பந்து இந்து போட்டுக்கலாம். பந்து. ஸோ அப்போ இங்கே பந்து அழகாக ஒரு ரவுண்டு போட்டோம்னா இங்கே ஒரு பாக்ஸ், இங்கே ஒன்று. பந்து வரைஞ்சாச்சுங்களா? அடுத்தது இஞ்சி. இதிலே இருக்குது இஞ்சி. ஸோ ஈ போடணும். இஞ்சி. இஞ்சி ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. பார்க்குறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும் பாப்பா. இந்த மாதிரி கை மாதிரி லைட்டாக வரைஞ்சி இந்த இடத்துல ஜாயின் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் இதில் ஒரு 2 டாட் போட்டுக்கோங்க. இங்கே டாட்டில் இங்கே மாதிரி ஒரு கர்வ் மாதிரி போட்டுக்கோங்க. கர்வ் போட்டுட்டு இந்த சின்ன 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 கோடுகளாக போட்டுக்கிட்டிங்கன்னா இஞ்சி ஈஸியாக வந்துடும். இல்லை, இஞ்சிக்கு சேஃப் நிறைய ஷேப் இருக்கிறதுனால எப்படி போட்டாலும் அது இஞ்சி மாதிரி தான் இருக்கும். அடுத்தது நத்தை. இங்கே என்ன போடணும்? இத்தை, நத்தை. நத்தை ரொம்ப ஈஸியாக வரையலாம். சி அப்படி தலைகீழே போட்டுக்கோங்க. இப்படி போய் ஒரு பறவை மாதிரி போட்டுட்டு 2 புள்ளி வச்சு அப்படி, அப்புறம் 2 முட்டை போட்டுட்டு அதுக்குள்ளே புள்ளி வைங்க. 2க்கும் இப்படி கோட் போடுங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்படி பெருசாக வட்டம் போட்டு நத்தை. அடுத்ததா இர்னா என்னது? ஏர். இந்த இருக்கு இல்லைங்களா? ஏர். அப்போது இங்கே ஏ. ஸோ ஏர். ஏருக்கு எப்படி பண்ணலாம்? 2 கோடு ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அடுத்தது ஒரு கோடு லைட்டாக கர்வ் பண்ணி இன்னொரு கோடு, அப்புறமா அதை அப்படி வளைச்சி விட்ருங்க. அதுக்கப்புறம் நேராக போய் இந்த கர்வை ஜாயின் பண்ணிடுங்க. இங்கே ஒரு கோடு, அப்புறம் இங்கே ஒரு கோடு. ஏர் மாதிரி வந்துச்சா? இதுக்கு இது சுத்தியல் மாதிரி இருக்கும். முன்னாடி நீங்கள் போட்டிங்கன்னா அது ஏர் மாதிரி வந்துடும். ஓகே. அடுத்தது இப் பூ. சீப்பு. சீப்பு இப்படி வரையலாம். ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி போட்டு அப்படி தான் பல்லு மாதிரி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வரைஞ்சிட்டிங்கன்னா சீப்பு வந்துடும்.
ஓகேவா? அடுத்தது க-இல். க-இல் என்ன வரும்? அகல். ஓகேங்களா? அகல். ஸோ அகல் போட்டுட்டு இப்படி தான் போடணும் இல்லை, இந்த மாதிரி நான் மாற்றி கூட நம்ம கை வசத்துக்கு ஏற்றாப்புல போட்டுட்டு அகலில் திரி. அப்புறமா த-இட்டு தட்டு. தட்டு போட்டுக்கலாமா? அப்போ இப்படி ஒரு லைன் போட்டு இதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இன்னொரு லைன் போட்டுட்டு இது மேலேயே இன்னொரு லைன் போட்டிங்கன்னா தட்டு வந்துடும். ஓகேங்களா? தட்டு. ஓகேங்களா? சரியா? அடுத்தது பார்க்கலாமா? எது எங்குள்ளது? படம் பார்த்து எழுதுக. மரத்தில் இருப்பவை. யாரெல்லாம் மரத்தில் இருக்காங்க? முதல்ல அவங்களே எழுதியிருக்காங்க. நீ அணி இல் அணில். அணில் மரத்தில் இருக்காங்களா? வேறு யார் மரத்தில் இருக்காங்க? கிளி இருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்? கிளி பக்கத்துலேயே எழுதியிருக்காங்களா? கிளி மரத்தில் தானே இருக்கிறாங்க. அப்போ எழுதிக்கலாமா? கிளி. எழுதும்போது சொல்லிக்கிட்டே எழுதணும். கிளி. வேறு யார் மரத்தில் இருக்காங்க? காகம். வெரி குட். காகம். கா க இம் காகம். காகம் மரத்தில் இருக்காங்களா? அணில், கிளி, காகம். இன்னொருத்தர் யார் மரத்தில் இருக்கிறா? மயில் இருக்கிறாங்களா? மயில் மரத்தில் இருக்கிறாங்க. இல் மயில். இதில் நீங்கள் இந்த பலா எழுதலாம். மரத்தில் இருக்கிறது பழா எழுதலாம். சீத்தாப்பழம் இதை எழுதலாம். ஏன்னா இதுவும் மரத்தில் தானே இருக்குது, அதனால் மரத்தில் இருக்க. இதை தவிர நீங்கள் அதையும் எழுதிக்கலாம். அடுத்தது தரையில் இருப்பவை. தரையில் இங்கே யாரெல்லாம் இருக்கிறா பாருங்க. மான் இருக்கிறாரா? வெரி குட். மான். மா இன் மான். வேறு யார் இருக்கிறாங்க? காளான் இருக்காங்களா? சூப்பர். கா லா இன் காளான். நரி இருக்கிறாங்களா? நரி எழுதிக்கலாமா? ரி நரி. அடுத்ததா கல்லில் இருப்பவை. யாரெல்லாம் கல்லில் இருக்கிறாங்க? பல்லி எழுதலாமா? ப இல் லி பல்லி. அப்புறம் ஓணான். ஓ நா இன் ஓணான். இங்கே நீரில் இருப்பது கேட்டிருக்குது. நீரில் இருப்பது யார்? மீன் தான் நீரில் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள மீ இன் மீன். 2வது வகுப்பு குழந்தைகள் கண்டிப்பாக எழுதும்போது சொல்லிக்கிட்டே தான் எழுதணும். சொல்லாமல் எழுதுகிற எழுத்து குப்பைக்கு தான் போகும். சொல்லிக்கிட்டே எழுதுகிற எழுத்து தான் மனசுக்கு வரும். நன்றி.